ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடன் வாங்கியவர்களுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி ஒரு சில புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்னமான ரூல்ஸ் அப்படின்னா, வங்கி கடனை வசூல் செய்யும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல காலை 8 மணிக்கு முன்னாலும் இரவு 7 மணிக்கு பின்னாலும் கடனை திரும்ப கேட்டு வாடிக்கையாளருக்கு கால் செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கடன் கட்டாமல் இருக்கீங்க அல்லது கடன் கட்டுங்க அப்படின்ற மாரி, ஸோ காலையில் 8 மணிக்குள்ளேயும் சரி, அதாவது நைட் 7 மணிக்கு மேலேயும் சரி கால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. கடன் பெற்றவரை தவிர அவர் வீட்டினர் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணுமே தவிர, அவங்க வீட்டில் வேறு யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட எந்த லோனுமே நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர் எங்கே வர சொல்கிறாரோ அங்கு தான் அவரை சந்திக்க வேண்டும். அதாவது அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமர் எங்கே மீட் பண்ண சொல்லி கேட்குறாரோ அங்கே தான் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் போகிறவங்க. ஸோ அவங்க சொல்கிற இடத்துக்குலாம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்றதையும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கௌரவமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத ஒரு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் கடன் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்டில் பார்த்தா மேபி ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நார்மலாக பேசுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மிரட்டலோ தவறான வார்த்தைகளோ பயன்படுத்தவே கூடாது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு எல்லாருமே இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய ரூல்ஸ் ஜூலை 1 முதல் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது தாங்க உங்களுக்கான அப்டேட். ஸோ இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கடைபிடிக்காமல் இருக்காங்க, இந்த ரூல்ஸ்லாம் மீறுறாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். எங்கே தெரிவிக்கலாம் அப்படின்னா பேங்க்கில் போயிட்டு கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஒரு மாதத்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கியோட சிஎம் இருக்குது பாருங்கள், அந்த ஒம்பஸ்மெண்ட், அவங்ககிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது தாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த புதிய அறிவிப்புகள் எப்படி இருக்குது இல்லை அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.